ட்ரம்ப பொறுத்தவரைக்கும் பேச்சுவார்த்தை அப்படிங்கிறாரு. அதாவது செவ்வாய்க்கிழமைக்கு அப்புறம் பெரிய அளவு தாக்குதல். ஒண்ணுமே இருக்காது உங்க ஊர்ல அப்படின்னாரு. சரி ரைட் இருக்கட்டும். அதே சமயம் 45 நாள் இந்த பேச்சுவார்த்தை செவ்வாய்க்கிழமைக்கு முன்னாடி 45 நாள் ஒரு போர் நிறுத்தம். 45 நாள் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ தொறந்து விட்டுருவோம். உட்கார்ந்து பேசுவோம். ஒரு முடிவு எடுப்போம். அப்படின்னு சொல்லி விசித்திரமான ஒரு டீல கொண்டு வராய்ங்க. ஏன்டா போர் நிறுத்தம் 2 நாள், 1 நாள், 3 நாள் அது என்னடா 45 நாள் கணக்கு. 48 நாள்னு ஊர் பய பூரா கிண்டல் பண்றாய்ங்கன்னு டக்குன்னு 45 நாள் அப்படின்ட்டாய்ங்க. சரி இவ்வளோ அக்கப்போர் இருக்குல்ல. இது எவ்வளோ பெரிய விஷயம். இந்த விவகாரம் நடக்கும்போது போய் ஒரு யுனிவர்சிட்டிய தாக்குறார்கள். அதுல 9 பேர் இறந்து போறார்கள் மாணவர்கள். ராணுவ இலக்க தாக்குனா அத வேற. அது யுத்தம் இருக்கு. ஓகே புரிஞ்சுக்கலாம். தலைவர்களோட இருப்பிடம் அப்படிங்கிறது சரி ரைட் நீ தாக்குறேன்னு முடிவு பண்ணிட்ட. அவனுங்க பங்கர்ல ஓடி போய் ஒளிஞ்சுக்குவாய்ங்க. பொதுமக்களோட குடியிருப்பு இந்த மாரி முழுக்க முழுக்க அங்க எங்க யுனிவர்சிட்டிக்குள்ள எவன் இருப்பான்? ஆனா, இப்ப தாக்கி தொலைச்சிருக்காய்ங்க. இது தடவ கிடையாது. ஸ்கூலு, காலேஜ குறி வைக்கிறது இவனுங்களுக்கு அப்படியே பொழப்பா போச்சு. ஆரம்பத்துல இருந்து இதே வேல தான். நெறைய குழந்தைங்களும் மாட்டிக்கிறாங்க அதுல. ஆனா, இதெல்லாம் கேட்க வேண்டியது யாரு அப்புட்ன்னா, ஐநா தான். வாயே தொறக்க மாட்டான். இப்ப இந்த செய்தி வருதுல்ல, வாய் தொறக்க மாட்டான். நாளைக்கு அவர்கள் இறுதி மரியாதை, ஊர்வலம் இதெல்லாம் நடக்கும் அங்க ஈரான்ல. அப்பயும் வாய தொறக்க மாட்டான். இதெல்லாம் முடிச்சுட்டு ஈரானோட வெளியுறவுத்துறை ஐநாலயே உட்கார்ந்து ஐநாவ திட்டுவான். "ஏன்டா இவ்ளோ பெரிய சம்பவம் நடந்திருக்கு. நீ வாய தொறக்க மாட்டியாடான்னு?" அப்பயும் வாய தொறக்க மாட்டான். எதுக்கு தான் அந்த பையன் இருக்கான் அப்படின்னு தெரியல. எல்லா பையன் மேலயும் தடைய விதிக்க அமெரிக்கா சொல்ற இடத்துல தடை அப்படின்னு விதிக்க மட்டும் தான் ஐநா இருக்குங்கிறது ஊரறிஞ்ச உண்மை. ஆனா இப்ப அப்படியே அப்பட்டமா செய்றாய்ங்க. ஒரு ரவுடி மாரி இறங்கி செய்றாய்ங்கன்னு இருக்கும். சரி ரைட்டு. இப்ப ஈரானோட மனநிலை எப்படி இருக்கும்? முடியாது போயான்ட்டாய்ங்க. இந்த யுனிவர்சிட்டி தாக்குதல் நடக்காட்டியும் சிம்பிளா முடியாது போயான்ருப்பாய்ங்க. ஆனா அதுக்கு முன்னாடி வரக்கூடிய தகவல்கள் அப்படிங்கிறது, முதல்ல பாகிஸ்தான் வழியா பேச்சுவார்த்தையே இல்லன்னாய்ங்க. அப்புறம் பாகிஸ்தான் பேச்சுவார்த்தை இருக்கு அப்படிங்கிற மாரி சில சிக்னல்கள் வந்துச்சு. ஈரான் அஃபிஷியலா கிடையாது. செய்திகளா கசியறது தான். பாகிஸ்தான் ஒரு கொரியர் ஆஃபீஸ்ன்னு நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். இப்படி ஓடிக்கிட்டு இருக்கும்போது யுனிவர்சிட்டி தாக்குதலுக்கு கொஞ்சம் முன்னாடி கூட தலைமை முடிவெடுக்கும் அப்படிங்கிற மாரிலாம் செய்தி வந்துச்சு. இந்த தாக்குதலுக்கு அப்புறம் அப்பல்லாம் ஒரு பேச்சுக்கும் இடம் இல்ல. போடா நிரந்தரமான யுத்த நிறுத்தம். அதுவும் நாங்க சொல்ற கண்டிஷன். உங்க கண்டிஷனுக்கு வரமாட்டோம் அப்படின்னு சொல்லி ஈரான் பத்தி விட்டுருச்சு. இந்த பக்கம் ஈரான் பத்தி விடுது. அமெரிக்காவுக்கு இன்னொரு செய்தி வருது. என்ன அப்புட்ன்னா, ஏமனுக்குள்ள ரஷ்யாவோட வாடகை ராணுவம் உள்ள போயிருக்கு அப்படிங்கிறது தான். காரணம் அப்ப என்ன, ஏமன்ல இருந்து தாக்குதல்கள் தீவிரமாக போகுது. ஈரான்ல இருந்து பெரிய அளவு தாக்குதல் தீவிரமா இருக்கு. ஈரானுக்குள்ள ரஷ்யாவோட வாடகை ராணுவம் இருக்கு, இல்ல யாருக்கும் தெரியாது. கண்டுபிடிக்க முடியாது. அங்க உள்ள என்ட்ரி, எக்ஸிட்ட அவர்கள் கைவந்த கலை. அதனால ஈஸியா அமைஞ்சு போச்சு. குறிப்பா ஏமனுக்குள்ள நுழைஞ்ச வாடகை ராணுவம் எதுக்கு அப்டின்னா, மிசைல்கள் தான். மிசைல்கள நேவிகேஷன் பண்றது, அந்த தொழில்நுட்பம் ரீதியா எப்படி ஆப்பரேட் பண்றது, இந்த மாரி பயிற்சி குடுக்கக்கூடிய அந்த ஒரு ஹெட் டீம் உள்ள நுழைஞ்சிருக்குங்கிறார்கள். அஃப்கோர்ஸ் ஈரான்லயும் இதே போல ஒரு டீம் இருக்கலாம். அதனால தானே ஏமன்ல இருக்கு. எ இப்போதைக்கு இவர்கள் அஃபிஷியலா ரஷ்யா அறிவிக்க போறதில்ல, ஈரான் அறிவிக்க போறதில்ல. அமெரிக்க ஏஜென்சிகள் ஸ்மெல் பண்ணியிருக்கார்கள். வாய்ப்பு அதிகமா இருக்கு. காரணம் வரும் நேரங்கள்ல கடுமையான ஒரு தாக்குதல் இருக்கும் அப்டின்னா, ஆட்டோமேட்டிக்கா ஏமன்ல இருக்க குழு என்ன பண்ணும்? பாப் அல் மந்தீரை மூடிரும். ஒரு பக்கம் இந்த பக்கம் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ், இன்னொரு பக்கம் பாப் அல் மந்தீர் எல்லா பக்கமும் பிளாக். போங்கடா, இங்க ஒரு 12% அங்க ஒரு 12% வச்சு என்ஜாய் அப்டின்னு போனஸ் குடுக்குற மாரி குடுத்துருவாய்ங்க. அட பாவி மனுஷா! தீபாவளி போனஸ்னா சந்தோஷமா வீட்டுக்கு வாங்கிட்டு வரலாம். இப்படி வரத்து நிறுந்துச்சுங்கிறது எப்படி போனஸ் ஆகும் அப்படின்னு கேட்டா, பெரிய மனுஷன் தான் சொல்லணும். அவர் தான் இது ஏதோ போனஸ் மாரி நெனச்சு சுத்திக்கிட்டு திரியிறாரு. யாரு? ட்ரம்ப். அப்ப அந்த அளவுக்கு ஒரு கெடுபிடிக்கு ஈரானும் தயாராயிருச்சு. அதனால தான் ரஷ்யாவோட ஒரு படை உள்ள இறங்கியிருக்குன்னு தகவல் இருக்கு. உண்மை, பொய்யுங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது. ரஷ்யாவும் ஒத்துக்க போறதில்ல. அனுப்புனாலும் தப்பு ஒண்ணும் கிடையாது. அவனுங்களோட கூட்டணி நாடு. உக்ரைன் யுத்தத்துல ஆள் இல்லா விமானத்த குடுத்தார்கள். அதுக்கப்புறம் ரஷ்யாவோட நிலைமை அப்படிங்கிறது படிப்படியா மாறுச்சு. இந்த மாரி பல விஷயங்கள் இருக்கு. ஏமன்ல இருந்து ஹவுதிகள் இன்னைக்கு நேத்து கிடையாது. கொள்ள காலமா சண்டை போட்டுக்கிட்டே தான் இருக்காய்ங்க. அவனுங்களுக்கு அந்த சண்டை அனுபவம் புதுசு அப்டிலாம் கிடையாது. கொள்ள காலமா நடக்குது. ஆனா இப்போ ஒரு டீம் வெளியில இருந்து உள்ள இறங்குது அப்டின்னா, ரொம்ப அக்ரெசிவா, ஆக்ரோஷமா, அக்யூரசிய ஷார்ப் பண்ண போறார்கள் அப்டின்னு அர்த்தம். இது ட்ரம்புக்கு மிகப்பெரிய ஆபத்து. காரணம் அமெரிக்க படைகள் தானே அங்க இருக்கார்கள். ஐயா சாமி அவனுங்களுக்கு ஆபத்தோ இல்லையோ, எங்களுக்கு தான் ஆபத்து அப்படிங்கிற மாரி ஜிசிசி நாடுகள் குதிச்சுட்டு, துடிச்சுக்கிட்டு இருப்பார்கள். ஆனா
ஜிசிசி நாடுகளோட நிலைமை அப்படிங்கிறது ரொம்ப பாவம். உண்மையிலேயே சொல்லப்போனா அவர்களுக்கு இந்த யுத்தத்துல சம்பந்தமே கிடையாது. ஆனா பெரிய அடி வாங்குறது அவர்கள் தான். பெரிய அளவு பொருளாதார இழப்ப சந்திக்கிறதும் அந்த நாடுகள் தான். இது அம்புட்டுக்கு காரணம் யாரு? அமெரிக்கா தான். அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கு பேஸ விடுறது அப்படிங்கிறது, அமெரிக்கா அந்த பிராந்தியங்கள்ல செய்யக்கூடிய போர்ல பேஸ குடுத்த நாடும் போயிரும். ஆட்டோமேட்டிக்கா அந்த போருக்குள்ள போயிரும். அவனுங்க சண்டையே போடத் தேவையில்ல. துப்பாக்கில இருந்து ஒத்த புல்லட்ட சுடத் தேவையில்ல. ஆனா அந்த நாடு யுத்தத்துல இருக்கக்கூடிய அம்புட்டையும் ஃபீல் பண்ண வச்சுருவாய்ங்கங்கிறது எதார்த்தமான உண்ம. இப்போ உலகம் புரிஞ்சிருக்கும் அத. இப்ப ஏமனோட அழுத்தங்கள் செவ்வாய்க்கிழமைக்கு அப்புறம் அதிகரிக்குங்கிறது தெரிஞ்சு போச்சு. ட்ரம்ப் வழிக்கு வராரா? ஈரான் வழிக்கு வராங்களா? அப்படின்னு கேட்டா 2 பேருமே வழிக்கு வரமாட்டார்கள். 2 பேரும் ஒரு சமாதானத்துக்குள்ள நுழைஞ்சா மட்டும் தான் இந்த யுத்தம் நிக்கும். இல்லாட்டி இந்த யுத்தம் காட்டு காட்டுன்னு காட்டும். யார காட்டும்? ஒட்டுமொத்த உலகத்தையும் காட்டும்.